Standard English Unit 3 Empowered Women Navigating the World அப்படிங்கிற ப்ரோஸ் இருக்குது. இந்த ப்ரோஸை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் நமக்கு டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. பாஸ்ட் டென்ஸை பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் கொடுத்துருக்காங்க. இங்கே அஃபர்மேட்டிவ்ன்றது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அஃபர்மேட்டிவ். நெகட்டிவ்ன்றது ஸ்டேட்மெண்ட்ஸை நெகட்டிவில் வரும்போது அது நெகட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றது போது கொஷின்ஸ். இப்போ பாஸ்ட் டென்ஸில் ஃபஸ்ட் பர்சனில் வந்து ஐ வரும்போது சிங்குடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து சாங், அதனால ஐ சாங் எஸ்டர்டே. செகண்ட் பர்சனில் யூன்றது நம்ம சிங்குலர்லேயும் யூ தான், ப்ளூரல்லையும் யூ தான். ஸோ அங்கேயும் நமக்கு யூ சாங் தான் வந்திருக்கு. ஹீ ஷீ இட் வரும்போது சிங்குலர், சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், நம்ம சாங் தான் போட்டிருக்கோம். நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வந்து சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் நமக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வராது. ப்ளூரலில் வி சாங், செகண்ட் பர்சனில் யூ சாங், தேர்ட் பர்சன் இல்லை. நெகட்டிவில் வரும்போது ஐ டிட் நாட் சிங் எஸ்டர்டே, நேற்றுன்னு போது பாஸ்ட் இல்லைங்களா. ஸோ ஐ டிட் நாட், இங்கே நம்ம டிட்டை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் போட்டிருக்கிறதுனால பக்கத்தில் வரக்கூடிய வேர்பை வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் போட்டிருக்கோம். ஸோ ஐ டிட் நாட் சிங் எஸ்டர்டே. அடுத்து யூ டிடன்ட் சிங் எஸ்டர்டே, ஷீ ஆர் ஹீ ஆர் இட் டிடன்ட் சிங் லாஸ்ட் வீக். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றது கொஷின்ஸ் இல்லைங்களா. அப்போ டிட் ஆர் டிடன்ட் ஐ சிங், டிட் ஐ சிங் எஸ்டர்டே, டிடன்ட் ஐ சிங் எஸ்டர்டே அப்படின்னு வரும். அதே செகண்ட் பர்சனில் வரும்போது டிட் ஆர் டிடன்ட் யூ சிங். தேர்ட் பர்சனில் வரும்போது டிட் ஆர் டிடன்ட் ஹீ ஷீ ஆர் இட் சிங் அப்படின்னு தான் வரும். ஸோ ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட். முன்னாடியே ஒரு விஷயம், ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலி த அட்வர்பியல்ஸ் ஆஃப் பாஸ்ட் டைம் ஆர் யூஸ்ட். அட்வர்பில் பாஸ்ட் டென்ஸை காட்டக்கூடிய அட்வர்ப் வேர்ட்ஸை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வித்தவுட் அட்வர்பியல்ஸ் ஆஃப் டைம் ஃபார் அன் ஆக்டிவிட்டி டன் இன் த பாஸ்ட். சில சமயத்தில் அட்வர்ப்ஸ் இல்லாமல் பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் சொல்லும்போது, ஆக்டிவிட்டிங்களை சொல்லும்போது நம்ம பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். டு எக்ஸ்பிரஸ் அ ஹபிச்சுவல் ஆர் ரெகுலர் ஆக்ஷன் ஒன்லி இன் த பாஸ்ட். ரெகுலராக ஒரு விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். நான் ஃபஸ்ட்டெல்லாம் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் ஃபஸ்ட்லாம் வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன், நான் ஃபஸ்ட்டெல்லாம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நம்மளுடைய பாஸ்டில் ரெகுலராக நம்ம செஞ்சக்கூடிய விஷயங்கள், ஆனால் இப்போ நம்ம அதை செய்யலை. அந்த மாதிரியான இடங்களில் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். இட் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் பை யூஸிங் யூஸ்டு டு. நம்ம அந்த மாதிரி ஹபிச்சுவல் ஆக்ஷன் சொல்லும்போது, ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லும்போது யூஸ்டு டு அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன் கண்டிஷனல் கிளாஸஸ், இஃப் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கண்டிஷனல் கிளாஸஸ் வரும்போது நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச், டைரக்ட் இன்டைரக்ட் நம்ம பண்ணுறோம் இல்லையா, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அந்த மாதிரி இடங்களில் இன்டைரக்ட் ஃபார்மில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். டு எக்ஸ்பிரஸ் டூ ஆக்ஷன்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் லீட்ஸ் இன்ஸ்டன்ட்லி டு த செகண்ட் ஆக்ஷன். ரெண்டு ஆக்ஷனை நம்ம சொல்கிறோம், அதில் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு உடனே செகண்ட் ஆக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு ஆக்ஷனை தொடர்ந்து இன்னொரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னும் போது நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், when the meeting ended the staff members came out. மீட்டிங் முடிஞ்ச உடனே ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வெளியே வந்துட்டாங்க. அப்போ அது அந்த ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங் முடியுது, அது ஒரு ஆக்ஷன். அதை தொடர்ந்து உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ அது ஒரு ஆக்ஷன். ஸோ ஒரு ஆக்ஷன் முடிஞ்ச உடனே இன்னொரு ஆக்ஷன் உடனே ஸ்டார்ட் ஆகுது இல்லை வருதுன்னும் போது அது வந்து நமக்கு பாஸ்ட் டென்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்.